கடாய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, வரமிளகா கீரி போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோவக்காய் இந்த மாதிரி சாப் பண்ணி நல்லா நைஸாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே தண்ணியோடு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா நான் நான்ஸ்டிக் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏன் நான்ஸ்டிக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகும், ஆனால் நமக்கு தீயாது. நீங்கள் கடாயிலே யூஸ் பண்ணலாம். கடாயில் நல்லா ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா கடறிட்டே இருக்கணும், ஏன்னா தீயாமல் பார்த்துக்கணும். அடுத்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவாங்க, அந்த அளவு மட்டும் கரும்பு சர்க்கரையோ அல்லது வெல்லமாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து அப்போ தான் வந்து புளிப்பு, இனிப்பு, காரம், துவர்ப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கோவக்காய் சுக்கா ரெடி.